நேரங்களில் நம்முடைய உண்மை நிலைமையை நம்மோடு இருப்பவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நம்மை பார்க்கிறவர்கள் நம் வெளித்தோற்றத்தை பார்த்துவிட்டு அல்லது நமது பின்னணிகளை பார்த்துவிட்டு மனதில் பலவிதமான சிந்தனைகளோடு நம்மை பார்ப்பார்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வருவதற்கான வழிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் குறைகளை நிறைவாக்குவதற்காக தான் ஆண்டவர் உங்களை நேசித்து என் மகனே என் மகளே என்று சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உண்மை நிலைமையை அறிந்து நாம் எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவர வேண்டும் என்கின்ற வழியை நமக்கு காண்பித்து அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகளை மாற்றி நிறைவை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களோடு இருந்து நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சமாதானத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் ஒரு மாதத்தை முடித்துவிட்டு புதிய மாதத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் பல எதிர்பார்ப்புகளோடும் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்போடும் இந்த நாளிலே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் குறைவுகள் ஏற்படுவது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கேயாவது ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் வாழ்க்கையில் குறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் முக்கியமாக 870 850 பிசி காலங்களில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் வரலாற்றில் இந்த மக்கள் ஆன்மீகத்தில் ஆவிக்குரிய காரியங்களில் பின்தங்கி இருந்ததான ஒரு சூழ்நிலை, முக்கியமாக பஞ்சங்கள் நெருக்கி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை, பொருளாதாரத்தின் பஞ்சத்தின் மத்தியில் இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறார். அவர் நியாய தீர்ப்பை மட்டும் வெளிப்படுத்தவில்லை, நியாய தீர்ப்போடு கிருபையையும் ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் எலியாவின்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு அங்கு ஆகாப் ராஜா அரசாட்சி செய்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் ஆகாப்பிடம் அனுப்புகிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு மக்கள் பஞ்சத்தின் உச்சத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் எப்படியாவது இந்த மக்களை பஞ்சத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியையும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். இங்கு இந்த பல் வழிபாட்டை அதிகமாக செய்து கொண்டிருந்த நிமித்தமாக ஆண்டவருக்கு நெருக்கமாக இவர் வரவில்லை. தனக்கென்று சொல்லி ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி ஆண்டவரை தேடாமல், ஜீவனுள்ள தேவனை தேடாமல் மனம் போன போக்கில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எலியா மூலமாக இங்கு ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இங்கு பஞ்சத்தில் காணப்படுகிற இந்த சூழ்நிலையில் எலியாவை ஆண்டவர் போஷிப்பதற்காக எலியாவை சாரிபாத் என்கிறதான ஊருக்கு ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். இந்த சாரிபாத் ஊரில் போகும் பொழுது அங்கு ஆண்டவர் சாரிபாத்திலே இவன் போஷிக்கப்படுவதற்காக அனுப்புகிறார். ஆனால் அங்கு அனுப்பும் பொழுது அவர் அனுப்புகின்ற ஒரு இடத்திலே பார்க்கும் பொழுது ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணின் வீட்டிற்கு ஆண்டவர் அவனை அனுப்புகிறார். இவன் போஷிக்கப்பட வேண்டும், ஆனால் அனுப்புகிறது கணவனை இழந்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற ஒரு பெண்ணின் வீட்டிற்கு ஆண்டவர் அனுப்புகிறார். எலியாவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அங்கு அவன் கடந்து செல்லுகிறான். அங்கு பாருங்கள், இவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு சட்டம் பொருளாதாரம் இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் இந்த எலியாவை கொண்டு
குறையுள்ள இந்த பெண்ணின் வீட்டில் ஆண்டவர் எப்படி குறையில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது உண்மை நிலையை ஆண்டவர் இந்த எலியா மூலம் அங்கு அறிந்து கொள்வதற்கு எலியாவை அந்த இடத்தில் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் எலியாவை சாரிபுத் ஊருக்கு போக சொன்னது அவன் போஷிக்கப்படுவதற்காக. ஆனால் அங்கு சென்ற பொழுதோ அந்த விதவையிடம் அவன் தண்ணீரை குடிப்பதற்கு கேட்கிறான். தண்ணீரை அவர் எடுப்பதற்காக அவள் செல்லும் பொழுது அவளிடத்தில் கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் அடையை கொண்டு வா என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த பெண் சொல்லுகிறார், எங்களிடத்தில் இருப்பது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது. இதை நாங்கள் புசித்து விட்டு நாங்கள் இனி சாகதான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன பாரத்தோடு இருக்கின்ற சூழ்நிலையை அந்த பெண் எடுத்து சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அவள் தண்ணீர் கொண்டு வர போகும் பொழுது இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் இவள் இந்த மறுபதிலை சொன்ன பொழுது இந்த எலியா யோசிக்கிறான். பாருங்கள், ஒரு ஏழையாக காணப்பட்ட பெண்ணிடத்திலாம் ஆண்டவர் என்னை அனுப்பிவிட்டார் என்று சொல்லி அந்த இடத்தில் எலியா முறுமுறுக்கவில்லை. மாறாக அந்த பெண்ணுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அந்த இடத்தில் அவன் உணர்ந்து கொண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களில் நம்முடைய உண்மை நிலைமையை நம்மோடு இருப்பவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நம்மை பார்க்கிறவர்கள் நம் வெளித்தோற்றத்தை பார்த்துவிட்டு அல்லது நமது பின்னணிகளை பார்த்துவிட்டு மனதில் பலவிதமான சிந்தனைகளோடு நம்மை பார்ப்பார்கள். நம்முடைய உண்மை நிலை என்ன என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிற ஒரே ஆண்டவர் நம் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவே நீங்கள் ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் என்னை ஒருவரும் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் பரவாயில்லை, என்னை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். என்னுடைய வெளித்தோட்டத்தை வைத்து என்னை பலவிதத்தில் என்னை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மை நிலையை அறிகிற ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். உங்களை விசாரிக்கிறவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். உங்களை கவனிக்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பெண்ணை கவனிப்பதற்காக விசாரிப்பதற்காக எலியாவை அனுப்பினது போல உங்களை விசாரிப்பதற்கு நம் ஆண்டவர் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லையே, என்னை கவனிப்பதற்கு ஒருவரும் இல்லையே, என் சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் சூழ்நிலைகளை அறிகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மட்டுமே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விசாரிக்கிறவர், உண்மையை அறிகிறவர் இயேசு உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட அந்த உண்மை நிலையை அறிந்ததோடு விட்டுவிடவில்லை. இந்த பெண் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வழியை இங்கு எலியா மூலமாக ஆண்டவர் இந்த பெண்ணுக்கு உருவாக்குகிறார். அந்த பெண் நினைத்திருந்தால், இத்தனை நாட்களும் என்ன நினைத்திருந்தால் தெரியுமா, இதுதான் எங்களது கடைசி உணவு, இதற்கு பிறகு நாங்கள் சாகதான் வேண்டும், இந்த உணவை உண்ட பின் இனி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் வறுமையிலே பசியிலே கொடுமையிலே நாங்கள் சாகதான் வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையின் முடிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறார். இனி மறுவாழ்வுக்கான ஒரு வழி எங்களுக்கு இல்லை, நாங்கள் மரித்து போக வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் நிற்கும் பொழுது இவளுக்கு மறுவாழ்வுக்கான ஒரு வழியை எலியா மூலமாக ஆண்டவர் இந்த இடத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். பாருங்கள், இந்த பெண் சொல்லுகிறாள், எங்களிடத்தில் இருப்பது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் என்று சொன்ன பொழுது எலியா அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் அதில் அடையை உண்டு பண்ணி முதலில் எனக்கு கொண்டு வா, பின்பு நீங்கள் கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்புகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த பெண்ணும் இந்த மகனும் சற்று நேரத்தில் இதை உண்டு சில நாட்களுக்குள்ளாக மரித்து போக வேண்டும். இந்த சூழ்நிலையில் எலியா இந்த பெண்ணிடத்தில் கொஞ்சம் அடையை உண்டு பண்ணி எனக்கு முதலில் கொண்டு வா என்று சொல்லி கேட்கிறார். அந்த பெண்ணும் நினைத்திருக்கலாம், ஏன் இப்படி இவர் கேட்கிறார் என்று சொல்லி
நினைத்திருக்கலாம். அப்படி சொன்னது மட்டுமல்ல, பயப்படாதே என்று முதலில் சொன்னார். பயப்படாதே, நீ கொஞ்சம் கொண்டு வா. இந்த தேசத்தில் ஆண்டவர் மழையை உண்டு பண்ணும் வரையிலும், இந்த தேசத்தில் நீ செழிப்பு வரும் வரையிலும் உன் பானையில் மாவு குறைந்து போவதும் இல்லை, உன் கலசத்தில் இனி எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி அவளுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வருவதற்கான வழிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் குறைகளை நிறைவாக்குவதற்காக தான் ஆண்டவர் உங்களை நேசித்து என் மகனே என் மகளே என்று சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த சூழ்நிலையில் இந்த மகளுக்கு பயந்து போய் இருக்கிறார். இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று சொல்லி இருக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கை முடிந்து போவதில்லை, உன் வாழ்க்கை அழிந்து போவதில்லை. இனி இதோடு உன் வாழ்க்கை ஒளிந்து போவதில்லை. இனி மழை பெய்யும் வரையிலும், செழிப்பு வரும் வரையிலும் உன் பானையில் மாவு இருந்து கொண்டே இருக்கும், உன் கலசத்தில் எண்ணெய் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி எவ்வளவு அருமையாக சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கலங்கி போய் இருந்து கொண்டிருக்கலாம். இது சாத்தியமாகுமா? இவ்வளவுதான், இதோடு எங்கள் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இதோடு எங்கள் குடும்பம் உடைந்து போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த வருமானத்தை வைத்து என்னால் இனி வாழ முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இனி எனக்கு நம்பிக்கை இல்லை, என் கணவனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, என் மனைவியினால் எனக்கு நம்பிக்கை இல்லை, என் பிள்ளைகளினால் இனி எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி நம்பிக்கையை இழந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். என் கல்வி எனக்கு கை கொடுக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், வியாதியிலே ஒருவேளை வியாதியின் நிமித்தமாக மரணத்தின் படுக்கையில் இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். அல்லது மருத்துவமனையில் இருந்து கொண்டு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையில் மூழ்கி இருந்து கொண்டு இனி எங்களுக்கு சாவுதான் என்று சொல்லி கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இனி உன் பாத்திரத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை, மாவும் குறைந்து போவதில்லை என்று சொல்லி அன்று சாரிபாத் அந்த விதவைக்கு எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னது போல ஆண்டவர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார், உன் வாழ்க்கை இதோடு முடிந்து போகவில்லை, நான் உனக்கு இருக்கிறேன், புதிய ஆரம்பத்தை தருவதற்காக நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கலங்கி நிற்க வேண்டாம், இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவராக இருந்து கொண்டே இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அப்படி சொன்னது மட்டுமல்ல, இங்கு ஒரு நிறைவை ஆண்டவர் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே அந்த பெண்ணும் போய் இந்த எலியா தீர்க்கதரிசி சொன்னது போல அந்த அடையை உண்டு பண்ணி முதலாவது கொண்டு வந்து அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்தாள். கொடுத்த மாத்திரத்தில் அவர் சொன்னது போல அந்த பாத்திரத்தில் அந்த மாவு உயர்த்தப்படவில்லை, அதிகரிக்கப்படவில்லை, அல்லது எண்ணெயும் அதிகமாக்கப்படவில்லை. அது அப்படியே அதே அளவு இருந்து கொண்டே இருந்தது, குறையில்லாமல். அவர்கள் அந்த பஞ்ச காலம் தீரும் வரையிலும், மழையை ஆண்டவர் அந்த தேசத்தில் உண்டு பண்ணும் வரையிலும் அவர் சொன்னதை செய்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை உண்டு பண்ணினார். குறைந்து போகவில்லை, அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், முறுமுறுக்கவில்லை. தேவ மனிதன் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டு விசுவாசத்தோடு நம்பினபடியினாலே, விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் அதற்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே அப்படி அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு கொண்டு கொடுத்தது நிமித்தமாக நடந்தது. பார்த்தீர்களா? குறைந்து போகவில்லை, அங்கு நிறைவை உண்டு பண்ணி அந்த பெண்ணின் குறையிலிருந்து பாதுகாத்து, மரணத்திலிருந்து பாதுகாத்து, வாழ்க்கை இதோடு முடிந்து போய்விட்டது என்கின்ற வாழ்க்கையின் முடிவில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு மறுவாழ்வை கொடுத்து அவர்களை உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு முக்கிய காரணம்
ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு நிச்சயமாக உண்டு. குறையோடு யாரெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, குறையோடு யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ, குறைவை நிறைவாக்குகிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. குடும்பத்தில் குறை இருக்கலாம், உங்கள் ஊழியத்தில் குறை இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் குறை இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறை இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்கு இருக்கிறார். உங்களுக்கு நிறைவை தருவதற்காக இயேசு உங்கள் இருக்கிறார். எந்த இடத்தில் நீங்கள் குறையுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் நிறைவை ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உண்மை நிலைமையை அறிந்து நாம் எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவர வேண்டும் என்கின்ற வழியை நமக்கு காண்பித்து, அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகளை மாற்றி நிறைவை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களோடு இருந்து நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்திலும் கூட எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குறைகளை நிறைவாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை இந்த நாளிலே நீர் தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உண்மை நிலையை புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆனால் நீர் எங்களுக்கு இருக்கிறீர் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. நீர் எங்களை புரிந்து கொண்டதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இந்த வழியிலிருந்து, இந்த குறையிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்கின்றதான ஒரு வழியை நீர் எங்களுக்கு காண்பித்து தந்தபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் சொல்வதை நாங்கள் செய்யும் பொழுது, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறவைகளை நாங்கள் அப்படியே செய்யும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் நிறைவுக்கான வழி உருவாக்கப்படும். நாங்கள் கீழ்ப்படிந்த பிறகு நீர் எங்கள் வாழ்க்கையில் நிறைவை நிச்சயம் தருவீர் என்பதை இந்த சாரிபாத் விதவையின் வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோமே. எங்கள் வாழ்க்கையில் இனி ஆண்டவரே குறைவுகள் வராதபடி நிறைவுகளை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எந்த சூழ்நிலையில் உடைய பிள்ளைகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் அவர்களுக்கு துணை நிற்பீராக. நீர் அவருடைய உண்மை நிலைமையை அறிந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை நீர் காண்பித்து கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதோடு கூட எங்கள் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பதற்காக நன்றி. கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. வியாதிகளை ஆண்டவர் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, வியாதியின் நிமித்தமாக என்னால் தூங்க முடியவில்லை, பண கஷ்டங்கள், மருத்துவமனை என்று சொல்லி அங்குமிங்குமாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தகப்பனே, நீர் அன்பு பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை கொடுப்பீராக. இயேசுவின் இரத்தத்தினால் சுகம் உண்டாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் சுகத்தை நீர் கொடுப்பீராக. கடன் பிரச்சனையினால் வாழ்க்கையில் குறை என்று சொல்லி உடைய பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, அந்த கடன் பிரச்சனைகளை மாற்றுவதற்கான வழிகளை உருவாக்கி அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நீர் கனப்படுத்துவீராக. கல்வியில் குறை உள்ளவர்களாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ, கல்வியில் ஒரு நிறைவை கொடுங்க, ஒரு உயர்வை கொடுப்பீராக. நீர் அப்படியாக உம்முடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்துவீராக. ஆண்டவரே, இன்னுமாக எனக்கு என்னுடைய கல்விக்கு ஏற்ற ஒரு பணி இல்லை என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பணியை கர்த்தர் கொடுப்பீராக. பணி உயர்வுகளுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பணி உயர்வுகளை நீர் கொடுப்பீராக. வீட்டை விட்டு தூரத்திலே வெளிநாடுகளில் ஊழியம் வேலை செய்கிறவர்கள், வெளிநாடுகளிலே வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை கொடுப்பீராக. ஆண்டவரே, தனிமையில் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கர்த்தர் நீர் தொடர்ந்து நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்னுமாக எங்கள் தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்களையும் ஆண்டவரே, சமாதானத்தின் குலைச்சலை கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. வருகிற நாட்களில் நடைபெற போகிறதான எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டை ஆள்வதற்கு வேண்டிய நல்ல தலைவர்களை ஆண்டவர் நீரங்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. குறைகளை மாற்றுவதற்கு அவர்களை நீர் பயன்படுத்துவீராக. அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு பல்வேறு ஜெப விண்ணப்பங்களுக்காக உம்மிடத்தில் வேண்டி நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக, திருமணங்களுக்காக, வீடு கட்டுவதற்காக, இன்னும் வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக, சமாதானம் கிடைப்பதற்காக யாரெல்லாம் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, சிலர் வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்கக்கூடாதபடி இந்த முடிவு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. தொடர்ந்து நீர் பாதுகாத்து கொள்ளும். எங்கள் கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், எங்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் நீர் எங்களோடு பேசினதற்காக, எங்கள் குறைகளை நீர் மாற்றி நிறைவை தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை நாங்கள் உம்மிடத்தில் தாழ்மையோடும் உரிமையோடும் கேட்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இணைவோம், சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நம் தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த தேசம் எங்கள் தேசம்.